கைலாசத்தில் சிவகணங்கள் அத்தனை பேருக்கும் தலைவனாக காணப்படக்கூடியவர் கணநாதர். இவர் தான் அந்த கணநாதர். சிவபெருமான் கடைசியில் இவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பேற்றை கொடுத்திருக்கிறார். இந்த கணநாதர் எங்க பிறந்தார் அப்படின்னா சீர்காழி. ஞானசம்பந்தர் பிறந்தார் இல்லையா, சீர்காழி. அதே சீர்காழியில அந்தனர் குடும்பத்தில் பிறந்தவர். ஞானசம்பந்தரோடு சமகாலத்தவர்கள். இந்த கணநாதர் ஞானசம்பந்தரை வணங்கி அவருடன் ஒரு தோழமையுடன் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த கணநாதருக்கு இவரோட பூர்வாசிரம பெயர் என்னன்னு தெரியல, அப்பா அம்மா வச்ச பேர் எதுன்னு தெரியல. கணநாதர்ங்கிற பேர் தான் நிலச்சிருக்கு. நீங்க பல நாயன்மார்களோட சரிதத்தை பார்த்தாலுமே அவர்களுடைய பூர்வாசிரம பெயர் தெரியாது. மெய்ப்பொருள் நாயனார் அப்படின்னு ஒருத்தர், திருக்கோவிலூர் தொடர்புடையவர், ஒரு ராஜா. மெய்ப்பொருள் அப்படின்னா மெய்னா உண்மை, பொருள்னா ஆப்ஜெக்ட். திருநூறு எங்க இட்டவரை பார்த்தாலுமே அதை மெய் உண்மை, இந்த திருநூறு இட்டார்னா அவன் சிவபக்தனாக இருக்க முடியும் அப்படின்னு நம்புவார். கழுத்துல ருத்ராட்சம் ஒருத்தன் போட்டிருக்கான்னா இவன் சிவனடியார் அப்படின்னு நம்புவாராம். அதனால மெய்ப்பொருள் நாயனார்னே அவருக்கு பேரு. யாரை பார்த்தாலும் நம்பிடுவார். ஒருவேளை இவன் கபட வேடதாரியா இருக்குமோ யோசிக்கவே மாட்டாராம். விபூதி இட்டாலே சிவனடியார்.